ரெடி? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபில்மி டிகோடிங் ஸ்டுடியோ. நாம் இன்னைக்கு பார்க்க போகிற ஒரு ரியாக்ஷன் என்ன அப்படின்னா, ஜீரோ பேலன்ஸ் ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு குடும்பஸ்தன் அப்படின்னு நம்ம மணிகண்டன் அவர் வந்து நடிக்கிறார். இப்போ அவர் வந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு போயிட்டு இருக்காரு. நம்ம லவர் படத்தில் நடித்தாங்க, அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி வந்து ஜெய்பீம் படத்தில் நடித்தாங்க. அந்த படத்தில் நடித்ததுக்கப்புறம் ஒரு செம பேர் கிடச்சிது. அதுக்கப்புறம் லவர் படத்தில் நடித்தாங்க, அதுவுமே ஒரு நல்ல பேர் கிடச்சிது. இப்போ வந்து இந்த குடும்பஸ்தன் அப்படின்ற ஒரு படத்தில் நடிக்கிறாங்க. இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்திருந்தது. ஒரு மிடில் கிளாஸ் பீப்புளோட லைஃப்பை எவ்வளோ யதார்த்தமாக சொல்ல முடியுமோ அந்த மாதிரி ஒரு படமாக இருக்கும் அப்படின்றத ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ அந்த படத்துல இருந்து ஜீரோ பேலன்ஸ் ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு ஒன்று வந்திருக்கு, லிரிக்கல் வீடியோ. அதை தான் நம்ம இப்போ ரியாக்ட் பண்ண போகிறோம். அண்ட் இந்த பாட்டை கம்போஸ் பண்ணது வந்து வைசாக் அப்படின்ற ஒரு லிரிக்ஸிஸ்டும் வந்து வைசாக் தான். சிங்கர் வந்து நம்ம சீன் ரோல்டன் பண்ணியிருக்காரு. ஓகே, அவ்வளோதான் இதோட டீட்டெயில்ஸ். நம்ம இப்போ இந்த சாங்கை ரியாக்ட் பண்ணலாம். 3, 2, 1 கோ. மந்த் எண்ட் சாங். ஓகே. பறக்குது ஞானம் பறக்குது வாழ்க்கை. இவரை பார்த்தாலே நல்ல சிரிப்பு வருது டக்குன்னு. ஆனம் பறக்குது ஞானம் பறக்குது வாழ்க்கை சறுக்குனா ஊரே சிரிக்குது. சத்தம் வராம அழுதுக்கோ, பண்ணாலும் சிரிச்சுக்கோ, சத்தம் வந்தாலும் தொடச்சுக்கோ, நல்லா இருக்க மாதிரி நடிச்சுக்கோ. சத்தம் வராம அழுதுக்கோ, மக்க பண்ணாலும் சிரிச்சுக்கோ, ரத்தம் வந்தாலும் காமெடியா இருக்கு, நல்லா இருக்க மாதிரி நடிச்சுக்கோ. அன்னை இப்போ அன்னை இப்போ அன்னை இப்போ ஜீரோ பேலன்ஸ் ஹீரோ. அன்னை இப்போ அன்னை இப்போ அன்னை இப்போ அன்னை இப்போ அன்னை இப்போ அன்னை இப்போ. அந்த ஸ்டில்ஸ் எல்லாம் பாருங்களேன், சூப்பரா இருக்கு. வைசாக் சீன் ரோல். குட் நைட் மியூசிக் பண்ணவர், சாரி மறந்துட்டேன், குட் நைட் ஒரு இதுதான். கண்ணன் பாலு நல்லா பண்ணியிருக்காரு, எடிட்டர் சூப்பரா பண்ணியிருக்காரு. இல்ல மாட்டுன எலி மாறி நான் ஓடுறேன் இப்போ தடமாறி, ஹெல்ப்புக்கு கூப்பிட்டேன் கருமாறி, பட் அவளும் சொல்லிட்டா ஐம் சாரி. குறையில்ல கட்டம் எதுவும் சரியில்லை, நல்லவன்னு பேர் எடுத்து ஒன்னுத்துக்கும் பயன் இல்லை. எல்லாம் கடந்து போகணுமா, நடப்பினமா நானும் வாழணுமா, ஒரு நாள் எல்லாம் மாறிடுமா, அதுக்குள்ள உசுரும் போயிடுமா. மிடில் கிளாஸ் லைஃப் அப்படியே காமிச்சிருக்காங்க. என்ன அப்படியே பார்த்த மாதிரி இருக்கு. அன்னை இப்போ ஜீரோ பேலன்ஸ் ஹீரோ. அன்னை இப்போ அன்னை இப்போ அன்னை இப்போ அன்னை இப்போ அன்னை இப்போ அன்னை இப்போ ஜீரோ பேலன்ஸ் ஹீரோ. நைஸ். அவர் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. இந்த கூட இருக்கிறவர் எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கு. கால் மேல கால் போட்டு வாழணும்னு ஆசை இல்ல, நல்லதுக்கோ கெட்டதுக்கோ போக வர காசு இல்ல. கஷ்டத்தை நான் சொல்ல வந்தா கேட்க ஒரு நாதி இல்ல, கொஞ்ச நேரம் கேட்டவனும் ஓடிட்டானே பாதி இல்ல. கஷ்டப்பட்டு படிச்சு காலேஜ் எல்லாம் முடிச்சு வேலை தேடி சலிச்சு நிம்மதிய தொலைச்சு, என்னதான் நடக்கட்டுமே, உள்ள வெறுப்பானாலும் சிரிக்கணுமே, கடவுளும் கண்ண திறக்கணுமே, இதுக்கெல்லாம் ஒரு வழி பிறக்கணுமே. சூப்பரா இருக்கு. தண்ணி விடுறா. பேலன்ஸ் ஹீரோ. அன்னை இப்போ அன்னை இப்போ அன்னை இப்போ அன்னை இப்போ அன்னை இப்போ அன்னை இப்போ ஜீரோ பேலன்ஸ் ஹீரோ. நைஸ். ராஜேஸ்வர் காளிசாமி, இவரை நான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. இப்பாடல் குடும்பஸ்தர்களுக்கு சமர்ப்பணம். தேங்க்யூ. குடும்பஸ்தன். தேங்க்யூ. ஓகே, சூப்பரான பாட்டு. இது வந்து யாருக்கு ஃபீல் பண்ண முடியுமோ இல்லையோ, ஒரு ஆவரேஜான ஃபேமிலியிலேருந்து மிடில் கிளாஸில் இருந்துட்டு அந்த ஃபேமிலியை ரன் பண்ணுற ஒருத்தனுக்கு கனெக்ட் பண்ணிக்க முடிகிற சூப்பரான ஒரு பாட்டு. என்னால் கனெக்ட் பண்ணிக்க முடியுது. உங்களுக்கு எத்தனை பேர் கனெக்ட் பண்ணிக்க முடியுது அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு அவரை தான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. அவர் வந்து இந்த நக்லைட்ஸில் உள்ளவர்னு நினைக்கிறேன். அவரோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம் தானே இது, அப்படிதான் எனக்கு தோணுது. எஸ், இந்த ஃபர்ஸ்ட் லுக் வந்தப்பவே அதுதான் டேக் பண்ணி போட்டிருந்தேன்.
அப்படிதான் நினைக்கிறேன். நக்லைட்ஸில் உள்ளவங்க தான் நினைக்கிறேன். தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு இந்த பாட்டு பார்க்கும்போது அகெயின் ஒரு குட் நைட் மாதிரி யதார்த்தமான ஒரு மூவியாக இருக்கும் அப்படின்னு தோணுது. பார்ப்போம், எனக்கு அப்படி தான் தோணுது. உங்களுக்கு எனக்கு இந்த பாட்டு டோட்டலாக பார்க்கும்போது ஓகே, இதை வந்து ஒரு ஃபீல் குட் மூவியாக கன்ஃபார்மாக வரும், ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னராக வரும் அப்படின்றது தான் தோணுது. நல்லா இருக்கு பாட்டு, கேட்க இன்னும் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் நம்ம சீன் ரோல்டனோட சாரோட மியூசிக், சாரி ஐயோ குளருதே, நைட்டு 10:30 இப்படிதான். சீன் ரோல்டன் சாரோட வாய்ஸ் வந்து இவருக்கு நல்லா கனெக்ட் ஆகிருக்கு. அண்ட் குட் நைட் படத்துலையுமே அதை பார்த்தோம். அந்த பாட்டுமே வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. இந்த பாட்டும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்றதை கமெண்ட் பண்ணுங்க. அப்பாடா முடிச்சிட்டேன். தேங்க்யூ. ஃபெல்மி டிகோடிங் ஸ்டுடியோ.